ரதிய காடுப்படியில் புதினா சாப்பிடாதவங்களுக்கு புதினா சட்னி, என் ஹஸ்பண்டு புதினா சட்னி, புதினா துவையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம அந்த புதினா ஸ்மெல் இல்லாமல் புதினா எக் தோசை பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி அக்கா எப்படி செய்ய போகிறேன் பாருங்கள். புதினா எக் தோசைக்கு ஒரு அரை கைப்பிடி அளவு தான் புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். சின்ன ஜாரில் போட்டுடலாம். போட்டு கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடுறேன் அக்கா. இப்படி கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடுங்கப்பா. இந்த அளவு சுற்றினா போதும். இங்கே பாருங்கள், போதும். இப்போ அக்கா 2 தோசை வர்ற மாதிரி 2 கரண்டி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த புதினா பேஸ்ட்டை எல்லாம் வலித்து போட்டுடலாம். இப்போ அக்கா புதினா பேஸ்ட்டை வலித்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு எக்கு ஊற்றிக்கிறேன் அக்கா. அப்புறமா நம்ம சால்ட் இந்த தூள் உப்பு தான் போடுறேன். இந்த அளவு போட்டால் போதும். ஒரு 2 சிட்டிகை. நம்மளுக்கு ஏற்கனவே தோசை மாவில் நம்மளுக்கு சால்ட் இருக்குது. இது ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக ஒரு 3 சிட்டிகை வச்சுக்கோங்க. ஏன்னா அது சோம்பு பவுட்ரு, கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, சோம்பு பிடிக்காதவங்க. இது 1/4 ஸ்பூனு மிளகு தூள். ஒரு பச்சை மிளகா வேறு நம்ம சுற்றி இருக்கிறோம், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரமாக. இது ஜீரகத்தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம நல்லா அடித்து கலக்கிடலாம். நல்லா கலக்கி வச்சுப்போம். இப்போ எந்த அளவு அக்கா நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி நிறையா சேர்க்காமல் இந்த அளவு கலக்கிறோம். எக்கு தெரியவே தெரியாது. இப்போ அக்கா ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுட்டேன். அக்கா கல்லில் ஃபஸ்ட்டே ஆயில் தேய்க்க மாட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. இது அக்காவுக்கு 2-3 தோசைக்கு வரும் போல் இருக்குது. எவ்வளோ தூரம் உங்களுக்கு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து விட்ருங்க. இப்போ தோசை மேலே வேகிறதுக்குள்ளேயே அக்கா பாருங்கள், கொஞ்சமாக ஆனியனு இப்படி நைஸாக கீத்தா கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீத்தா அதை அப்படி மேலே ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசை வேகிறதுக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு அந்த மாவில் ஒட்டிக்கும். அப்போ ஆனியனும் கீழே உதிராமல் வெந்துடும். நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆனியன் வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த தோசைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஸ்டஃப் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் கையை வச்சு அமுக்கிறேன்னா, ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அந்த மாவோடு இது போய் செட் ஆகணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அக்கா நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் வாசனை இல்லாத ஆயில் ஊற்றினா நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இது கீ ஊற்றலாம். அப்படிலாம் நல்லெண்ணெய், கடலெண்ணையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். வாசனை இல்லாத ஆயிலை மட்டும் சேர்க்காதீங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இது வேகட்டும். இது ஆனியன் போட்டிருக்கனால நம்ம திருப்பி போடணும். போட்டால் தான் நல்லா அந்த ஆனியனும் கொஞ்சம் மொறுமொறுப்போடு இந்த நகலுது பாருங்கள். அப்போ ஆனியன் நல்லா தோசையை நகலுது அப்படின்னா நம்மள இன்னும் கொஞ்சம் ஆயில் அடியில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அடியில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த ஆனியன் வேகும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி கொஞ்சம் வேகட்டும். இப்போ சிம்மில் வச்சுருங்க, ஆனியன் ரொம்ப கருகிராமல். அவ்வளோதான், நம்ம தோசையை எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக புதினா எக்கு தோசை ஹெல்த்தியாக ரெடி. இப்போ புதினா சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இப்படி இந்த எக்கு கலக்கி செஞ்சோன்னா அந்த புதினா ஸ்மெல்லே இருக்காதுப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பாருங்கள். ஆனியன் அப்படியே வெந்த மாயனிக்கு அதில் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம மாவு கொஞ்சம் மாவு வேகாமல் இருக்கும்போதே ஆனியனை போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிடணும். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி காம்போ என்னென்னா, அக்கா வீட்டில் இந்த புதினா தோசைக்கு பொரிகளில் வச்சு நம்ம இட்லி பொடி செஞ்சுருக்காங்க. வெறும் பொரிகளில் கொஞ்சமாக தான் பாசி பருப்பு போட்டிருப்பேன். இது அக்கா அடுப்பிலேயே பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழப்பி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இதான் இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு புதினா எக்கு தோசை இட்லி பொடி. அதுவும் பொரிகளில் வச்சு பண்ணுற பொடி குழந்தைங்களுக்கு அவ்வளோ அயர்னு. அக்கா அடுப்படியில் ரதியக்கா அடுப்பில் போட்டிருக்கேன் இந்த இட்லி பொடியை. இது ரைஸ் பொடி, ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த புதினா எக்கு தோசையை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது ரதியக்கா அடுப்படியில் 67வது தோசை, வெரைட்டி ஆஃப் தோசை 67. Thank you.